Have you ever heard someone telling you that you can't pick up a language in just 2 months? And what if I could tell you that you can? Yes, you can. நம்மளால ஏன் 2 மாசத்துல இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது, ஏன் இங்கிலீஷ் பேச முடியாது? கட்டாயமாக முடியும். For that we just require 3 things. The first one is passion. Okay, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு வெறி இருக்கணும். சிம்பிள் டிசையர் இஸ் நாட் இனஃப். ஓகே, சாதாரண ஆசை போதாது. இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான ஒரு வெறி இருந்தால் தான் அதை நம்ம சீக்கிரமாக கற்றுக்க முடியும். ரெண்டாவது பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி இருக்கணும். ஓகே, 5 நாள் கற்றுக்கிட்டு 6வது நாள் சோர்ந்து போய் படுத்துடக்கூடாது. மூணாவது ப்ராக்டிஸ். ஓகே, நல்ல பயிற்சி இருக்கணும். ஓகே, டெய்லி கற்றுக்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இங்கிலீஷில் பேச முடியும். இந்த மூணுமே இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். And I have a good news for you. Today we are starting the spoken English course and this is the first class. And I have framed the class timetables in such a way that if you watch the first 50 episodes, you will be able to speak better English after the 50th episode, provided you practice it properly. So அதனால மொத 50 videos continuously பாருங்க, தவறாம பாருங்க. And we are going to start from scratch. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப பேசிக்கானது பார்க்க போகிறோம். அதுதான் பி ஃபார்ம். இந்த பி ஃபார்ம் இல்லைன்னா இங்கிலீஷ் கிராமரே இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, அதுபோல் பி ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா யூ கேன் மேக் thousands of sentences. ஆர் யூ ரெடி? பி. ஓகே, பி அப்படின்னா இரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பி அப்படின்னா இருன்னு சொல்லலாம். இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டு ப்ரெசன்ட், டு ப்ரெசன்ட், டு எக்ஸிஸ்ட், டு பிகம் அப்படின்ற மீனிங்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ டு ப்ரெசன்ட், டு எக்ஸிஸ்ட், டு பிகம் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ பிஃபோர் வி கோ இன் டு பி ஃபார்ம்ஸ், ஓகே, பி ஃபார்ம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு மேக் 2 things clear. ஓகே, 2 விஷயம் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் ப்ரோனவுன்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன்ஸ் எழுதியிருக்கிறேன். ஐ நான், வி நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது அல்லது இது, தே அவர்கள் அப்படி இல்லைன்னா இவை அவைகள் அப்படின்ட்டு வரும். பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் ஆர் கால்டு ப்ரோனவுன்ஸ் அண்ட் தே ஆர் கால்டு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் பிகாஸ் தீஸ் ப்ரோனவுன்ஸ் வில் அப்பியர் இன் அ சென்டென்ஸ் அஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோனவுன்ஸ்லாம் சப்ஜெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ தே ஆர் கால்டு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். நவ் these pronouns and nouns can be divided into 3 kinds. ஒன்று வந்து first person, second person, third person அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிவைட் பண்ணலாம். இப்போ first person refers to the person who is speaking. ஓகே, யார் பேசுகிறாங்களோ, சப்போஸ் நான் பேசுகிறேன்னா ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே, தமிழில் இதை தன்னிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர் பார்த்தீங்கன்னா ஐ, ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரல் பார்த்தீங்கன்னா வி. அதே போல் செகண்ட் பர்சன் ரெஃபர்ஸ் டு த பர்சன் ஹூ இஸ் ஸ்போக்கன் டு. நான் பேசுகிறேன்னா யார்கிட்டையாவது பேசுவேன். ஸோ உங்கள்கிட்ட பேசுகிறேன் இல்லையா, ஸோ யூ அதுதான் செகண்ட் பர்சன். ஸோ சிங்குலருக்கும் சரி ப்ளூரலுக்கும் சரி யூ தான் வரும். ஓகே, செகண்ட் பர்சன். தென் தேர்ட் பர்சன் ரெஃபர்ஸ் டு த பர்சன் ஆர் திங்ஸ் ஆர் பிளேசஸ் ஸ்போக்கன் அபவுட். ஓகே, ஸ்போக்கன் அபவுட். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா யாரையாவது பற்றி பேசுவோம் அல்லது எதையாவது பற்றி பேசுவோம் இல்லையா, ஸோ அதுதான் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் பர்சனில் சிங்குலர் பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட். ஓகே, ஹீக்கு பதில் நம்ம யாராவது ஒரு ஆணுடைய பேர் போட்டுக்கலாம், நிக்கில். ஷீக்கு பதில் ஏதாவது ஒரு பெண்ணுடைய பேர் போட்டுக்கலாம், ஜெனி. இட்டுக்கு பதில் ஏதாவது ஒரு அக்ரிணியோட பேர் போட்டுக்கலாம், பேர்ட். தேர்ட் பர்சனில் ப்ளூரல் பார்த்தீங்கன்னா தே, அவர்கள் அப்படின்னு அர்த்தம், அவைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேவுக்கு பதில் நம்ம பீப்புள் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நவ் ஓகே, கம்மிங் பேக் டு பி ஃபார்ம்ஸ். தீஸ் பி ஃபார்ம்ஸ் ஆர் நாட் ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஓகே, தீஸ் பி ஃபார்ம்ஸ் ஆர் நாட் ஆக்ஷன் வேர்ப்ஸ் லைக் கோ, கம், வாக், ஜம்ப், ஓகே, ஸ்லீப். இது போல் ஆக்ஷன் வேர்ப்ஸ் கிடையாது பிகாஸ் தே டோன்ட் ரெஃபர் டு ஆக்ஷன்ஸ். இங்கே வந்து ஆக்ஷன் எல்லாம் குறிக்காது. அண்ட் திஸ் பி ஃபார்ம்ஸ் ஓகே கேன் சேஞ்ச் depending on the tenses, persons and number. Okay, firstly B form changes according to the tenses. இப்போ பாருங்க, ஐக்கு present tenseல am வருது, past tenseல was வருது. வீக்கு
ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் வருது, பாஸ்ட் டென்ஸில் வ வருது. யூவுக்கு அதே போல் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர், பாஸ்ட் டென்ஸில் வ. ஸோ அதே போல் ஹீ ஷீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ், பாஸ்ட் டென்ஸில் வாஸ். தேவுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர், பாஸ்ட் டென்ஸில் வ. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஒன்று வருது, பாஸ்ட் டென்ஸில் ஒன்று வருது. ஸோ பி ஃபார்ம் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த டென்சஸ். அண்ட் செகண்ட்லி பி ஃபார்ம் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த பர்சன்ஸ். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு ஆம் வருது, ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கு ஆர் வலாம் வருது. செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே ஆர் தான் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இஸ் வருது, வாஸ் வருது. பட் தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் வேர்லாம் வருது. ஸோ பி ஃபார்ம் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த பர்சன்ஸ். அண்ட் தேர்ட்லி பி ஃபார்ம் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த நம்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் வில் டேக் சிங்குலர் பி ஃபார்ம் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் வில் டேக் ப்ளூரல் பி ஃபார்ம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐன்றது சிங்குலர், ஆம், வாஸ் வந்துருக்குது. அதே போல் ஹீ ஷீட்லாம் சிங்குலர், இஸ், வாஸ் வந்துருக்குது. ஆனால் ப்ளூரல் பாருங்கள், வி, யூ, தே இவங்கெல்லாம் ப்ளூரல். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் பி ஃபார்ம்ஸ் வரும், ஆர், வர். ஓகே, ஆர், வர் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பேர்ட் நம்ம சொல்லுவோம், தேர் இஸ் அ பேர்ட். ஓகே, தேர் இஸ் ஒன்லி அ சிங்கிள் பேர்டு, ஒரே ஒரு பேர்டு தான் வருது. அப்போ தேர் இஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் தேர் ஆர் பேர்ட்ஸ். ஓகே, தேர் ஆர் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ்ன்றது ப்ளூரல், நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பி ஃபார்ம் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த நம்பர். ஸோ பிஃபோர் வி ரப் இட் ஆஃப். ஓகே, பிஃபோர் ரப் இட் ஆஃப். ஓகே பாருங்கள், ஐ ஆம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், தே ஆர். அதே போல் பாஸ்ட் டென்ஸில் ஐ வாஸ், வி வர், யூ வர், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், தே வர். ஃபியூச்சர் டென்ஸில் எல்லாத்துக்குமே வில் பி தான். ஸோ ஈஸி டு ரிமெம்பர். ஓகே, ஐ வில் பி, வி வில் பி, யூ வில் பி, ஹி வில் பி, ஷி வில் பி, இட் வில் பி, தே வில் பி. ஸோ இந்த ஃபார்ம், ஓகே, இந்த பி ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு கிளியராக இருக்கணும். ஓகே, கிளியராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பின்ற ஒரே ஒரு வேர்பு தான், பட் இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மீனிங் தான், இருன்ற மீனிங் தான். ஓகே, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மீனிங்கே இருக்காது. ஓகே, சில இடங்களில் நம்ம பயன்படுத்தும் போது இதுக்கெல்லாம் மீனிங்கே இருக்காது. பிகாஸ் தே ஜஸ்ட் அப்பியர் டு ஷோ த டென்சஸ். ஓகே, எந்த டென்ஸ் அப்படின்றதுக்காக அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் அப்பியர் ஆகும். Next, we can use be forms both as helping verbs and main verbs. Okay, நம்ம வந்து helping verbs-ஆவும் be form-ஐ பயன்படுத்தலாம், main verbs-ஆவும் பயன்படுத்தலாம். ஸோ helping verbs-ஐ தான் நம்ம supporting verbs அப்படின்னு சொல்லுவோம், அல்லது auxiliary forms of verbs அப்படின்னு சொல்லுவோம். நம்ம main verbs-ஐ full verbs அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, full verbs அப்படின்னு கூட சொல்லலாம். Now, second one, be forms are helping verbs when they help other verbs. Okay, be forms are helping verbs when they help other verbs. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்லையும் சரி, பேசிவ் வாய்ஸ்லையும் சரி, இந்த பி ஃபார்ம்ஸ்லாம் ஹெல்பிங் வேர்ப்ஸாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஒர்க்கிங். ஓகே, ஐ ஆம் ஒர்க்கிங், நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒர்க்கிங் தான் மெயின் வேர்ப், ஒர்க்கிங் தான் மெயின் வேர்ப். ஆம்ன்றது இங்கே சப்போர்ட்டிங் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப். பார்த்தீங்கன்னா ஆம்ன்றது ஹெல்பிங் வேர்பாக வந்திருக்குது. அதே போல் ஹி வாஸ் பிளேயிங், அவன் விளையாண்டு கொண்டு இருந்தான். ஓகே, இங்கே பிளேயிங் தான் மெயின் வேர்ப், பட் வாஸ் அப்படின்றது ஹெல்பிங் வேர்பு தான். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸில். அதே போல் பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ்லேயும் ஷி வாஸ் லவ்ட் பை ஆல். ஓகே, ஷீ இஸ் லவ்ட் பை ஆல், அவள் அனைவராலும் அன்பு செய்யப்படுகிறாள். ஸோ இங்கே லவ்ட். ஓகே, இதுதான் மெயின் வேர்ப், பட் இஸ் அப்படின்றது வெறும் ஹெல்பிங் வேர்பு தான். ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அப்ரிஷியேட்டட், அவன் பாராட்டப்பட்டான். ஓகே, இங்கே அப்ரிஷியேட்டட்ன்றது மெயின் வேர்ப், வாஸ் அப்படின்றது வெறும் ஹெல்பிங் வேர்ப் தான். ஸோ அந்த டென்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஆம், வாஸ், இஸ், வாஸ்லாம் வந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம்ஸை நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸாக பயன்படுத்தலாம், மெயின் வேர்ப்ஸாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பி ஃபார்ம்ஸை எப்படி ஹெல்பிங் வேர்ப்ஸாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம்ஸ் எங்கெல்லாம் ஃபுல் வேர்பாக வருது அல்லது மெயின் வேர்பாக வருது அப்படின்றதுக்கான 4 விதமான சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். The first one is be form is a full verb when we use it with a noun. Be form is a full verb when we use it with a noun. குறிப்பாக பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் subject plus be form plus noun, இந்த ஃபார்முலாவில்
எந்த சென்டென்ஸாவது வந்துச்சுன்னா அங்கே பி ஃபார்ம் வந்து ஃபுல் வேர்ப். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஓகே, ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். இங்கே ஐன்றது சப்ஜெக்ட், இங்கே பி ஃபார்ம், ஆம்ன்றது பி ஃபார்ம், அ ஸ்டூடெண்ட்ன்றது நவுன், வின்றது சப்ஜெக்ட், ஆர்ன்றது பி ஃபார்ம், ஓகே, டீச்சர்ஸ்ன்றது நவுன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்பு தான் இருக்குது இந்த சென்டென்ஸில். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட்றதுல ஒரே ஒரு வேர்பு தான் இருக்குது, அது ஆம் அப்படின்னா அது மெயின் வேர்ப், அது ஃபுல் வேர்ப். ஸோ வி ஆர் டீச்சர்ஸ், இங்கே ஒரே ஒரு வேர்பு தான் இருக்குது, அது ஆர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆர்ன்றது மெயின் வேர்ப். ஸோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், வி ஆர் டீச்சர்ஸ், யூ ஆர் அ ஃபார்மர் ஆர் யூ ஆர் ஃபார்மர்ஸ், he is a plumber. This is not a plumber. Okay, இது plumber கிடையாது, B is silent. Okay, B is silent. So plumber. Okay, so he is a plumber, she is an artist, it is a bird, they are cooks. ஸோ இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இங்கே வருது, பி ஃபார்ம்ஸ்லாம் இங்கே வருது, அது எல்லாமே நவுன்ஸ். ஸோ இந்த பி ஃபார்ம்ஸ்லாம் இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒரே வேர்ப், அதனால் அதெல்லாம் they are called full verbs. Okay, they are full verbs. Secondly, be is a full verb when we use it with the adjectives. Okay, be is a full verb when we use it with the adjectives. இங்க பாத்தீங்கன்னா subject plus be form plus adjectives இந்த ஃபார்முலால சென்டென்சஸ்ல வந்துச்சுன்னா அங்க be forms எல்லாமே full verb ஆ தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு I am eager. Okay, I am eager. I ன்றது subject, am ன்றது be form, ஈகர்ன்றது adjectives. அதே போல் தான் இங்கே ஃபுல்லாக adjectives தான் இருக்குது. ஈகர், பொலைட், ஸ்மார்ட், ஆக்டிவ், லேசி, பிரிட்டி, பேஷியன்ட். ஸோ ஐ ஆம் ஈகர், ஓகே, நான் ஆர்வமாக இருக்கிறேன். வி ஆர் பொலைட், நாங்கள் பணிவாக இருக்கிறோம். யூ ஆர் ஸ்மார்ட், நீ ஸ்மார்ட்டாக இருக்கிற. ஹி இஸ் ஆக்டிவ், அவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான். ஷீ இஸ் லேசி, அவள் சோம்பேறியாக இருக்கிறா. இட் இஸ் பிரிட்டி, அது அழகாக இருக்குது. தே ஆர் பேஷியன்ட், அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இங்கே வருது, அதே போல் பி ஃபார்ம்ஸ் இங்கே வருது, இங்கே உள்ளது எல்லாமே ஆட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு வேர்பு தான் இருக்குது, அது பி ஃபார்ம் தான். ஸோ அதனால் இந்த பி ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபுல் வேர்ப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த பி ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபுல் வேர்ப்ஸாக வந்திருக்குது. ஓகே, ஹெல்பிங் வேர்ப்ஸாக வரல. ஓகே, இந்த பி ஃபார்ம்ஸ் தான் மெயின் வேர்ப்ஸ். Thirdly, be is a full verb when we use it with the prepositional phrases. Be is a full verb when we use it with the prepositional phrases. இங்க பாருங்க, அதுக்கான ஃபார்முலா subject plus be form plus prepositional phrases. இங்க பாருங்க, I ன்றது subject, am ன்றது be form, at home ன்றது prepositional phrases. அதே போல தான் at party, at dinner, on the bus, in the car, in the box, on holidays, இது எல்லாமே ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ப்ரிப்போசிஷனில் தொடங்கி நவுனில் முடியுது பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். வி ஆர் அட் பார்ட்டி, நாங்கள் பார்ட்டியில் இருக்கிறோம். யூ ஆர் அட் டின்னர், நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஹீ இஸ் ஆன் த பஸ், அவள் பஸ்ஸில் இருக்கிறான். ஷீ இஸ் இன் த கார், அவள் காரில் இருக்கிறான். இட் இஸ் இன் த பாக்ஸ், அது பாக்ஸில் இருக்குது. தே ஆர் ஆன் ஹாலிடேஸ், அவங்க ஹாலிடேஸில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு. ஸோ பி ஃபார்ம்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு. ப்ளஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம்ஸ்லாம் ஃபுல் வேர்ப்ஸாக வந்திருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் வேர்ப். ஓகே, ஓகே, தெர் ஆர் நோ அதர் வேர்ப்ஸ். ஸோ அதனால் பி ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்கே ஃபுல் வேர்ப்ஸாக வந்திருக்குது. அண்ட் ஃபைனலி, பி இஸ் அ ஃபுல் வேர்ப் when it comes as imperative sentences. Be is a full verb when it comes as imperative sentences. So imperative sentences be வரும்போது அது வந்து full verb வரும். ஓகே, imperative sentencesனால் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ எடுத்துக்காட்டுக்கு கமாண்ட், ஓகே, கமாண்ட் பண்ணுறது அல்லது ரெக்வஸ்ட் பண்ணுறது, சஜஷன் கொடுக்கறது அல்லது அட்வைஸ் பண்ணுறது, டிரெக்ஷன்ஸ் சொல்கிறது அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கறது, இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பியை வந்து இம்பரேட்டிவாக பயன்படுத்தும் போது பின்றது ஃபுல் வேர்பாக வரும். இப்போ குறிப்பாக அதில் 2 விதமான இம்பரேட்டிவ்ஸ் இருக்குது. பி ப்ளஸ் நவுன் நம்ம பயன்படுத்தலாம், இன்னொன்று பி ப்ளஸ் ஆட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பி ப்ளஸ் நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி எ டீச்சர், ஓகே, ஒரு டீச்சராக இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பிக்கு 2 மீனிங் இருக்குது. ஓகே, பிக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து டு பிகம் அப்படின்ற மீனிங் இருக்குது, டு பிகம் அப்படின்ற மீனிங் இருக்குது. இன்னொன்று டு ஆக்ட் லைக், டு ஆக்ட் லைக் அப்படின்ற மீனிங் இருக்குது. நவ் வாட் டு வி மீன் பை பிகம் அண்ட் டு ஆக்ட் லைக்? இப்போ
ஏற்கனவே டீச்சராக இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட, ஓகே, டீச்சராக இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு பி ஏ டீச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிகம் அ டீச்சர், ஓகே, ஒரு டீச்சராக ஆகு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஏற்கனவே டீச்சராக இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு பி ஏ டீச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்ட் லைக் எ டீச்சர், ஓகே. ஸோ ஆக்ட் லைக் எ டீச்சர் இல்லைன்னா பிஹேவ் லைக் எ டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே போல் தான் பி ஏ குட் சிட்டிசன், ஓகே, பி ஏ குட் சிட்டிசன், ஒரு நல்ல குடிமகனாக இரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பி ப்ளஸ் ஆட்ஜெக்டிவ், ஓகே, பி ப்ளஸ் ஆட்ஜெக்டிவ், ஓகே. பெரும்பாலானோர் இந்த பி ப்ளஸ் ஆட்ஜெக்டிவ் வந்து ஓகே, அந்த ஃபார்முலா சொல்லும் போது ஒரு ரூலை மறந்துடுறாங்க, ஓகே, கிராமரில் உள்ள ஒரு ரூலை மறந்துடுறாங்க. பி ப்ளஸ் ஆட்ஜெக்டிவ் போடும்போது பொதுவாக இந்த ஆட்ஜெக்டிவ் வந்து பாசிங் பிஹேவியர் சம்மந்தமாக தான் இருக்கணும், ஓகே. இந்த ஆட்ஜெக்டிவ் ஒரு பர்சனுடைய பிஹேவியர் சம்மந்தமாக அல்லது கேரக்டர் சம்மந்தமாக தான் இருக்கணும். ஸோ எல்லா ஆட்ஜெக்டிவ்ஸையும் நம்ம போடக்கூடாது, ஓகே. பியை நம்ம இம்பரேட்டிவாக பயன்படுத்தும் போது மட்டும், இப்போ எடுத்துக்காட்டுக்கு பி ஆக்டிவ், சுறுசுறுப்பாக இரு, பி ஆனஸ்ட், நேர்மையாக இரு. ஸோ டோன்ட் பி லேசி, ஓகே, சோம்பேறியாக இருக்காது. நெகட்டிவில் சொல்லும் போது டோன்ட் பி அடமெண்ட், பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு சொல்லலாம், ஓகே. ஸோ இது எல்லாமே பிஹேவியர் சம்மந்தமாக இருக்குது. ஆக்டிவ், ஓகே, ஆனஸ்ட், லேசி, அடமெண்ட், இது எல்லாமே ஒரு பர்சனோட பிஹேவியர் சம்மந்தமாக இருக்குது. இப்போ தாகமாக இரு அப்படின்றதுக்கு பி தர்ஸ்டி சொல்லலாமா, ஓகே. பசியாக இருன்றதுக்கு பி ஹங்க்ரி, அழகாக இருன்றதுக்கு பி பிரிட்டி. சொல்லாமா அப்படின்னா சொல்லக்கூடாது, ஓகே, சொல்லாமான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த தர்ஸ்டி, ஹங்க்ரி, பிரிட்டி இது எல்லாமே பிஹேவியரை குறிக்கல, ஸ்டேட்டை தான் குறிக்குது, ஓகே. இந்த தர்ஸ்டி, ஹங்க்ரி, பிரிட்டி இதெல்லாம் ஆட்ஜெக்டிவ்ஸ் தான். தே ஆர் ஆல்சோ கால்டு ஆட்ஜெக்டிவ்ஸ், பட் தே டோன்ட் ரெஃபர் டு பிஹேவியர், ஓகே. பிஹேவியரை குறிக்கல, பட் ஸ்டேட்டை தான் குறிக்குது. ஸோ இது போல் ஆட்ஜெக்டிவ்ஸ்லாம் நம்ம பிஏ இம்பரேட்டிவாக பயன்படுத்தும் போது பயன்படுத்தக்கூடாது. ஃபைனலாக சிம்பிளாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், சிங்குலரில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம், ஈஸ் வருது, அது பாஸ்ட் டென்ஸில் வாஸாக மாறும், ஓகே. ஸோ அதே போல் ப்ளூரல் பார்த்திங்கன்னா ஆர் மட்டும்தான் வரும் ப்ரெசன்ட் டென்ஸில், அது பாஸ்ட் டென்ஸில் மாறும்போது வ அப்படின்னு மாறும், ஓகே, வ அப்படின்னு மாறும். இது சில பேர் வேர்னுவாங்க, இட்ஸ் நாட் வேர், ஓகே, வ, ஓகே. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் ரெண்டுத்துக்குமே வில் பி. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இது வரைக்கும் பி ஃபார்ம்ஸ் பற்றின பேசிக் கிராமர் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் விட எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதை எப்படி சென்டென்ஸாக உருவாக்கி பேசணுன்றது தான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 ப்ரோனவுன்ஸுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில், ஃப்யூச்சர் டென்ஸில் சென்டென்சஸை வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கொடுத்துருக்குறேன். இதை இப்போ நீங்கள் குறைஞ்சது 5 முறையாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ என் கூட சேர்ந்து வாசிங்க பார்க்கும். ஐ ஆம் ஆக்டிவ், நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். ஐ வாஸ் ஆக்டிவ், நான் சுறுசுறுப்பாக இருந்தேன். ஐ வில் பி ஆக்டிவ், நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். வி ஆர் ஆக்டிவ், நாங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறோம். வி வர் ஆக்டிவ், நாங்கள் சுறுசுறுப்பாக இருந்தோம். வி வில் பி ஆக்டிவ், நாங்கள் சுறுசுறுப்பாக இருப்போம். யூ ஆர் ஆக்டிவ், நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள். யூ வர் ஆக்டிவ், நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீர்கள். யூ வில் பி ஆக்டிவ், நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஹீ இஸ் ஆக்டிவ், அவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான். ஹீ வாஸ் ஆக்டிவ், அவன் சுறுசுறுப்பாக இருந்தான். ஹீ வில் பி ஆக்டிவ், அவன் சுறுசுறுப்பாக இருப்பான். ஷீ இஸ் ஆக்டிவ், அவள் சுறுசுறுப்பாக இருக்கிறாள். ஷி வாஸ் ஆக்டிவ், அவள் சுறுசுறுப்பாக இருந்தாள். ஷி வில் பி ஆக்டிவ், அவள் சுறுசுறுப்பாக இருப்பாள். இட் இஸ் ஆக்டிவ், அது சுறுசுறுப்பாக இருக்கிறது. இட் வாஸ் ஆக்டிவ், அது சுறுசுறுப்பாக இருந்தது. இட் வில் பி ஆக்டிவ், அது சுறுசுறுப்பாக இருக்கும். தே ஆர் ஆக்டிவ், அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். தே வர் ஆக்டிவ், அவங்க சுறுசுறுப்பாக இருந்தார்கள். தே வில் பி ஆக்டிவ், அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். See you again in the next video.